சிறப்பு சான்று, ரேஷன் அட்டை, இல்ல மின் இணைப்பு, இந்த பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா? அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலையெல்லாம் கிடைச்சிடுமா? கேடுதெல்லாம் 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்பு இல்லை உங்களுக்குலாம். 4.5 ஆண்டு காலம் என்னவா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது, தோல்வி அடைஞ்சிச்சு. இட் இஸ் a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற. 4 ஆண்டு காலத்துல எல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கறது துப்பு கிடையாது உங்களால. இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு, விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வ் தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. திமுக வந்து பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் சொல்லுவேன், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். ஆனா அனுபவிச்சுட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜாக்டோ, ஜியோ, அந்தக்கோ இந்தக்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, என்ன தருவாரு? தந்துட்டார். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஊழல் கஞ்சாவும் சாராயத்து சந்து கடை. டாஸ்மாக் கடை 5000 கடை இருக்குன்னா சந்து கடை 25,000 கடை. தெருவா சந்து 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில், 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில். சமூக நீதி கிடைக்குமா? அது மட்டும் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெட்கக்கேடு இதெல்லாம், வெட்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய பொய்யப்பா, எவ்வளவு பெரிய பொய் அது. யார்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைகளா டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் எடுத்துட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு, உங்களால ஏன் எடுக்க முடியல? ரேவந்த் ரெட்டி அதே சட்டத்தில்